வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகள் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக அழகான க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து காமராஜ் சாலையில் இருக்குது. அதோட அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இவங்க வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் கிடையாது, சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதோட அட்ரஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அது மட்டும் கிடையாமல் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயும் இருக்குது, காரைக்காலில் கோட்டிச்சேரிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன கொலு பொம்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு பொம்மையாக எடுத்து டீட்டெயிலாக ப்ரைஸோட பார்க்கலாம். ஏன்னா ஓவரால் பார்க்கும்போது வியூஸில் அது ஒரு அழகாக தெரியும், எடுத்து ஒரு பொம்மை காட்டும் போது அது ஒரு அழகாக தெரியும். அதனால் இன்றைக்கி பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பொம்மை கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கொலு பொம்மையில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் நீங்கள். அதுமாரி தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டி பொம்மையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. குபேர பொம்மை இருக்குது, வெங்கடாஜலபதி பொம்மை இருக்குது. வெங்கடாஜலபதியில் 5 விதமான வெங்கடாஜலபதி பொம்மைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து அதுமாரி கிருஷ்ணர் பொம்மைகளும் நிறைய இருக்குது இங்கே. அதுமாரி பார்த்திங்கன்னா கீழே வந்து வெங்கடாஜலபதி இந்த மாதிரி வந்து அதுமாரி தாயாரோட இருக்கிறதும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து குபேர பொம்மைகள் இருக்குது. எல்லாமே திருத்தமாக இருக்குது. எல்லாம் ஒரே ஏரியாவில் வாங்கி இதை சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டோம். இல்லை நாங்கள் வேறு ஏரியாவில் ரொம்ப திருத்தமாக இருக்கிற பொம்மை மட்டும் தான் வாங்குவோம். அதே சமயம் எல்லா பொம்மைக்கும் கூட்டியாக குறைச்செல்லாம் விலை கிடையாது, கரெக்டான விலை தான் நான் சொல்லுவேன். அதனால் ரொம்ப வருஷமாக என்னை நம்பி வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ அது என்னென்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துலாம் வாங்க. விலை வந்து 1200 மாயா பஜார். ஆமா, இது ஃபுல்லாமே வரும். இது ஐக்கியமானது. இது வந்து ஒவ்வொரு இடத்துல கம்மியா வரும். நம்மகிட்ட வந்து எல்லாமே அந்த ஐக்கியம் அப்படியே ஃபுல்லா இருக்கு. இது வந்து வெளியில வந்து வேற மாதிரி நாங்க வந்து 1200 ஹோல்சேல். இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்ல சொல்றீங்க, 1200 ரூபாய் சொல்றீங்க. ஆமா, ஓகே. வந்து 1.25 அடி இந்த பொம்மை. 1.25 அடி. ஆமா. அப்புறம் இது சொல்லுங்க, ராதா அலங்காரம், அதாவது இது வந்து 1000 ரூபாய் வரும். இந்த வருஷம் புதுசு இது ஃபுல்லாமே வரும். அப்படின்னாக்கா வந்து 7 பொம்மை வருது. 7 பொம்மை ராதை அலங்காரம். இந்த வருஷம் இது புதுசா வந்திருக்கு. இந்த வருஷம் புதுசு. ஆமா, நல்லா இருக்கும். ஏன்னா முகமெல்லாம் தெளிவா இருக்கும். இதெல்லாம் ரீபெயிண்ட், கையில் அடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து படிச்சு பிள்ளைங்க குழு மூலியமா செய்யறாங்க. நம்ம ஊர் வந்து சேலத்துல இருந்து நாங்க எடுத்துட்டு வரோம். இங்க எந்த பொம்மையுமே வந்து அந்த மாதிரி பொம்மை இருக்காது. வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம், அழகா இருக்கும். எல்லாம் ரேட்லாம் வந்து ஒரே மாதிரி தான் கொடுப்போம். அதெல்லாம் கிடையாது. நாங்க ஏற்றி இறக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா கையால் அடிச்ச பொம்மையா இருந்தா ஏற்றலாம், இறக்கலாம். இது முகம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். காசு வந்து கம்மியா இருக்குதுங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது முகம் தெளிவா இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 ரூபாய். இந்த செட்டு அதே தான், கார்த்திகை பெண்கள். இது ஃபுல்லா வந்து 14 பொம்மை வரும். அப்படின்னாக்கா 14. இதுல வந்து ஒரு 6, இவங்க வந்து ஒரு நிக்கிறவங்க ஒரு 6, இதுல 2 வரும். 14 பொம்மை வரும். இதுவும் 1200 அப்படின்னு செட்டாவே கொடுத்துருவோம். இது 1200. இது அஸ்பிரச்சின் செட்டு 8 வரும். இதுவும் 1200 தான். 1200. ஆமா, 8 பொம்மை 1200. ஒரு பொம்மை மூஞ்ச வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1200 இந்த பொம்மை 8 வரும். 8 வந்து 8 மாடல இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கு தெளிவா இருக்கும். அடுத்த வருஷம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த பொம்மை வந்து அழகா இருக்குன்ட்டு நீங்க திருப்பி வாங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது வந்து சிவன் குடும்பம். ஆமா, இது புல் செட்டு. இந்த வருஷம் வந்து இது பெருசா வருது, முன்னெல்லாம் சின்னதா வரும். இதுவும் அதே தான், 1200. இது இந்த சிவன் குடும்பம் பொம்மை வந்து நல்லா தெளிவா இருக்கும். நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிடிக்குதோ எடுத்துக்கலாம். எல்லா ரகமும் இருக்கு. இந்த வருஷம் இது புதுசு. சுந்தரம்பாள் கல்யாணம். அப்படின்னா இது புதுசு. அந்த பொம்மை குழந்தைங்கள வந்து சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி. ஆமா, இது இந்த வருஷம் புதுசா போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒண்ணு வந்து 400 ரூபாய், 2 சேர்ந்து 800 அப்படியே கொடுத்துருவோம். அதே மாதிரியே முருகர் அதே மாதிரியே தான் 500 ரூபாய். ஒரு அடி முருகர் 500 ரூபாய்.
இது இங்க இருக்கிறது எல்லாம் அப்படியே சொல்லுவேன். நீங்க எல்லாம் இருக்கிற பொம்மை எது வேணாலும் எடுத்துக்கலாம், எங்களை கேட்கவே தேவையில்லை. ஒரு அடி எல்லாம் 500 ரூபாய். ஒரு அடி எல்லாமே 500 ரூபாய். இருக்கிற எல்லா பொம்மையும் இந்த ஒரு அடிங்கிறதெல்லாம் உங்களுக்கு 500 ரூபாய் மேல நாங்க கொடுப்போம். 500 அடி தரீங்க. ஒரு அடி இருக்கிறதெல்லாம் 500 ரூபாய். ஒரு அடி பொம்மை 500 ரூபாய். அழகா இருக்கு. இது ஒரு அடி தான். இது வந்து புதுசா போட்டுருக்கனால நம்ம எடுத்துட்டு வரலாம், கிடைக்கல. ஆனா அழகா இருக்காங்க, அழகா இருக்கிறாங்க. கிடைக்கல எனக்கு. இவங்க 3 பேரு இவங்களா? இவங்க லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை, வந்து பாலாம்பிகா வந்து அதே 500 ரூபா தான். சரஸ்வதி அதே 500 ரூபா தான். அது இது வந்து ராஜேஸ்வரியா 500 ரூபா தான். இந்த வருஷம் புதுசா வந்துக்கிறது வந்து இது. சொல்லுங்க. இந்த கண்ணம் பொம்மையும் இந்த வருஷம் வந்து செட்டது 500 ரூபா. கிருத்திகா தேவி இந்த வருஷம் புதுசு. இது அதே ரேட்டாக கொடுத்துருவேன். நீங்க ரேட்டெல்லாம் எதிர்பார்க்கணும். பொம்மை பாருங்க, அப்புறமா உங்களுக்கு வாங்கலாங்கிறது ஐடியா வந்துடும். நீங்க இந்த ஒரு அடி பொம்மை பாருங்க, முருகர் ராஜ அலங்காரம். இது வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கலரா இருக்காது. முக வாட்டம் வந்து அழகா இருக்கும். அப்படின்னாக்கா இது வந்து கண் எழுதுறது இதுக்குன்னே படிச்சுக்கிறாங்க, நல்லா அழகா எழுதி வச்சுக்கிறாங்க. பெயிண்டும் வந்து கலர் நல்லா கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது நீங்க பொம்மை பாத்தீங்கன்னாவே முருகர் மாதிரியா தான் இருக்கும். இது அதேதான் 500 ரூபாய் தான். ஒரு அடிக்கிறதுலாம் ஒரே இருக்கும். ஆமா, இவங்களும் அதேதான். இவங்களாம் ஒரு அடி, இவங்களும் அதே மாதிரி தான். இதுல 2 பொம்மை வரும், அழகா இருக்கும். முகத்தை பாருங்க, பார்த்து வந்து பொம்மை பார்த்து வந்து வாங்குங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இதுவும் ஒரு அடி தான். இதுவும் அதே ரேட்டு தான், 500 ரூபாய் தான். 500 ரூபாய். நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் மண்ணு தானே? எல்லாம் மண்ணு தான். இதெல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து சூளையில வச்சு சுட்டு செய்யறாங்க. இது வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து செங்கல் மாதிரி இது சூளையில வச்சு சுட்டு செய்யறது. இங்கெல்லாம் வைக்கப்புள்ள தேங்காய் நார் போட்டு சுடுறாங்க. இந்த பொம்மை அடுத்த வருஷம் பார்த்தாக்கா பிறுப்புன்னு இருக்கும், பெயிண்ட் ஒட்டாது. இது வந்து நீங்க எப்ப பழைய காலத்து பொம்மை பாத்தீங்களோ அதே மெத்தட்ல இருக்கும். இது வந்து சேலத்துல இருந்து வருது. சேலத்துல இருந்து ஆமா, குழு மூலியமா செய்யறாங்க. ஆமா, இது வந்து சூளை மாதிரி அப்படியே செங்கல் சூளை மாதிரி வச்சுட்டு இது நல்லா வேக்காடு கொடுத்து அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட் அடிச்சாதான் இந்த பெயிண்ட் வந்து பளிச்சுன்னு ஒட்டும், ஷைனிங் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் நார் இந்த மாதிரிலாம் ஏமாட்டை இதெல்லாம் வச்சு கொளுத்துற பொம்மை வந்து மேலே பிரிப்புன்னு வந்துடும், அறவேக்காடா போயிடும். அது பெயிண்டிங் வந்து ஒட்டாது, கையால் அடிப்பாங்க. அது கம்மி ரேட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் ரேட்டு இவ்வளோ நம்ம அங்கே கம்மியாக தானே வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பொம்மை வந்து ஒரு தாட்டி வாங்கினாக்கா அந்த பொம்மை வந்து 100 வருஷத்துக்கு கூட அந்த பொம்மையை வச்சு காட்டுறாங்க. அப்படின்னாக்கா அந்த பொம்மை வந்து அழகா இருந்தாதான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கொழுவு வைக்கிறாங்கன்னா ஆசைப்படுறோன்னா நல்ல ஒரு முகம் கலையா இருக்கிறது தான் வாங்கணும். சும்மா வந்து ஏதோ நம்ம காசுக்கு அந்த மாதிரி 4 பொம்மை வாங்குறத 2 வாங்க போற அது அழகா லட்சணமா இருக்கும். இவங்க வந்து 350 ரூபாய். அதே மாதிரியே பின்னாடி நரசிம்மராவும் இருக்கும், நரசிம்மராவும் இருக்கும். அதே மாதிரியா பின்பக்கமும் வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பாரு. பொம்மை அழகா இருக்கும், வந்து பாருங்க, பார்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் பொம்மை. இது ஏன்னா ஒவ்வொரு மாடலா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலா இருப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா இருப்பாங்க. இங்க என்ன பிரைஸ் வராங்க? 350 ரூபா. 350 ரூபா பாபா. அப்புறம் வள்ளலாம் இது எல்லாமே ஒரே வல்ல 350 ரூபா ஆகுது உங்களுக்கு. பெரியார் இருக்காங்க இல்லையா, காஞ்சி பெரியார். இவங்க வந்து 400 ரூபா ஆகுறாங்க. காஞ்சி பெரியவர், காஞ்சி பெரியார். அது எப்படி வந்து அவர் இருந்தாரோ அதே ஐயக்கமாக கரெக்டா அந்த மாடலு. ஆமா, பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். 400 ரூபாய் தான் இது. நம்ம எல்லாம் இல்லை, 400 ரூபா. அதோடையும் பெருசா கூட இருக்கு, அது 500 ரூபாய். 500 ரூபா ஆகுது. இது வந்து சங்கராச்சேரி, இது வந்து 500 ரூபாய். 500 ரூபாய் ஆகுது. ஆமா, அழகா இருக்கும். அதே மாதிரியா பார்க்கறதுக்கு வந்து பொம்மை தெளிவா இருக்கும்.
நீங்கள் 4 பொம்மை வாங்குறது 2 வாங்கினாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொலுவில் வச்சிங்கனாக்கா நிறக்கும் பார்க்குறதுக்கு எங்கே வாங்கணும். நம்ம பொம்மை வந்து கொலுவில் வைக்கும் போது அழகாக இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கொலுவு வைக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு அழகு பொம்மை அழகாக வச்சா தான் நம்மளுக்கு அந்த கொலுவில் வந்து 4 பேர் நம்ம கூப்பிட்றோன்னா பார்த்தோன்னா பொம்மை நல்லா அழகாக இருக்குது வாங்குங்க. இந்த கையால் அடிச்சது கம்மியாக கொடுக்குறான்னு வாங்கினாக்க அது ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். அடுத்த வருஷம் அந்த பொம்மை பார்த்தா நல்லா இருக்கு. இவங்களும் 500 ரூபாவா? இவங்களும் 500 ரூபா தான். ஒரு அடி இருக்கிற ஆமாம், இந்த ஒரு அடி எல்லாம் 500 தான். என்கிட்ட வந்து 80 ரகம் இருக்கு. 80 ரகம் இருக்கு. உங்களுக்கு என்ன பொம்மை வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். பொம்மையெல்லாம் வந்து கொலுவுக்கான பொம்மை ஃபுல்லாமே வச்சுருக்கிறேன். ஏன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த செட்டு நாங்கள் எடுத்து காட்டுவோம். எல்லா ரகமும் இருக்குது. பார்த்துட்டு இருக்க இந்த பொம்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஆமாம், இந்த தாய் பாசம்லாம் வந்து இந்த வருஷம் புதுசு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தாய் பாசம்லாம் நிறைய வந்து மூவிங் ஆகும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நேச்சராக பார்த்தாங்க தாய் மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும். 300 ரூபா தருவோம். குவாலிட்டி அது வந்து 550 ரூபாய். அப்படியே செட்டு 4 பொம்மை வரும். 4 பொம்மை சேர்த்து 550 ரூபாய் ஆகுது இந்த பொம்மை. நல்லா தெளிவாக இருக்கும். அதே மாதிரியா இது வந்து பாண்டரங்கள் செட்டு. அதான் இப்போ இது ஒரு ஐக்கியம். பாண்டரங்க செட்டு வந்து நம்ம கொலுவில் வந்து நம்ம வைக்கலாம். நல்லா இருக்கும். நம்ம மரப்பாச்சி பொம்மையெல்லாம் நம்ம வைக்கிறோம்ல அது மாதிரி இது வந்து இது ஒரு ஐக்கியம். இது வந்து செட்டே வந்து 350 ரூபாய் தான். 2 பொம்மை. ஆமாம், 2 பொம்மை 350 ரூபா. நல்லா இருக்கும். அழகா இருக்கும். அழகா இருக்கு. கலரா இருக்கு. ஆசைப்பட்டி வரதர் பாத்தீங்கன்னா அந்த 350 ரூபா தான். 350 ரூபா தராங்க எங்களுக்கு. அட்டி வரதர் நல்லா இருக்கும். 50னாக்கா அது வந்து நேச்சரா வந்து எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கும். சிங்கம் பாரு வவுத்துலேயே இருக்கும் கீழே. அதே மாதிரி அம்மாள் கீழே வந்து தலை இருக்கும். பார்க்கறதுக்கு பொம்மை வந்து அதே உருவம் அதே மாதிரியே இருக்கும். பொம்மை தெளிவாக இருக்கும். காளிதாம்பாள் எந்த ஊர்ல இருக்காங்க இந்த சாமி? இந்த சாமி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து நிறைய வந்து இந்த வருஷம் இதுவும் புதுசாக தான் போட்டுக்கிறாங்க. சாமி எல்லாமே 500 ரூபா தான். அதிகமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு அடி வந்து அந்த வருஷம் புதுசு. மாரியம்மன்ல. ஆமாம், நல்லா தான் இருக்கு. ஏன்னாக்கா இந்த வருஷம் புதுசு தான். அது மேலே வந்து நாகம் இல்லாத இது புதுசாக இந்த வருஷம் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதுவும் அதே ரேட்டு தான் 500 ரூபா. இவங்களும் 500 ரூபா தான். இவங்களும் வந்து பார்க்கறதுக்கு தெளிவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பொம்மை பார்க்க இதுதான் வந்து காய்கறிங்கிறதுக்கு அழகு. இன்றைக்கி வந்து இது நாங்கள் மெயின் ரோட்டில் எடுத்தோம். அதனால் பயங்கர நாய்ஸாக இருக்குது. அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். இதில் நான் டப் பண்ணி பேசியிருக்கலாம். இதோட விலைகள்லாம் அப்படியே 500 ருபீஸ் ஆகுதுங்க, 1000 ருபீஸ் ஆகுதுன்னா. இருந்தாலும் அந்த பெரியவங்க சொல்லும் போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கடைக்கு போனால் இந்தமாரி சத்தத்தோடையும் சவுண்டுக்கு நடுவில் தானே நீங்கள் இந்த ஜாமானை பார்ப்பீங்க, வாங்குவீங்க. அதனால தான் நான் அதோட வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஃபீட்டுக்கு இருக்குது, அதாவது 1 அடிக்கு இருக்கிற பொம்மைகள் எல்லாம் 500 ருபீஸ் தான் சொன்னாங்க. அதோட கம்மியாக இருக்கிறது 300-350 ருபீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதுமாரி கொஞ்சம் பெரிய நிறைய 4-5 பொம்மை 6 பொம்மைலாம் இருந்தால் அது 1000 ருபீஸ் 1250 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தமிழில் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். கீழே வந்து விலைப்பட்டிகள் ஏன் போடலை அப்படின்னா அந்த டாய்ஸ் அந்த பொம்மை பார்க்கும்போது அழகாக இருக்கணும் இல்லையா, அதில் விலையை போட்டுட்டு அங்கங்கே மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவும் விலைகள் போடலை. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டாய்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெரியவங்களே சொல்லிட்டாங்க 500 ருபீஸுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 1 ஃபீட்டுக்கு இருக்கிறதுலாம் 500 ருபீஸ். கொஞ்சம் பெரிய நிறைய ஒரு 5-6 பொம்மைலாம் ஒரு டாய்ஸ்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா 1000-1250 அந்த மாரி ரேட்டுக்கு தான் இருக்குது. ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்குறீங்களோ இல்லையோ வந்து பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.